அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருள்மிகு குருநாத சுவாமி ஆடிப்பெரு தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம். 7ஆம் தேதியிலேருந்து தேர் திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளே வரோன்னு பிளான் போட்டிருந்தோம். 2 நாளாக மழையாக இருந்ததுனால வர முடியல. இன்றைக்கி சண்டே தான் வந்திருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கே வந்துட்டோங்க. வர்ற பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. இங்கே என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் வந்துட்டே இருக்குதுங்க. ஸ்வீட்ஸ் ஸ்டால்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஒரு அல்வா கடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுக்கா ஒரு 10 கடை லைனாக இருக்குது. ஒவ்வொரு கடையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஸ்வீட் வேணுமோ தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கிக்கலாங்க. 2 கிலோமீட்டருக்கு அப்படி தொடர்ச்சியாக கடை அப்படியே ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு 10-20 கடை ஒட்டுக்கா இருக்குது. அப்படியே பார்க்குறக்கே அவங்க எவ்வளோ அழகாக பார்க்குறீங்க வாங்கணும் அளவுக்கு அடிக்க வச்சுக்கிறாங்க. பார்க்கறக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக வீட்லேயே 2 பணியாட்கள் இருக்குது. நம்ம திரும்ப இது வாங்கிக்கலான்னு தான் தோணுதுங்க. இது பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம சந்தையை ஆரம்பிக்குதுங்க. 7ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்தே மாட்டு சந்தை குதிரை சந்தை வந்து நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னையோட வந்து சந்தையெல்லாம் முடிஞ்சிருங்க. ஆனால் தேர்க்கடை இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போன வருஷம் வந்து ஃபஸ்ட் நாளே வந்து அத்தான ஒரு கால்நடைகளில் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 நாள் ஆனதுனால கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது. 2 நாளாக மழையாக போச்சுல, அதனால் வர முடியல. இப்போ கொஞ்சம் நம்ம 4-5 நாள் கழிச்சு வந்ததுனால இன்னைக்கு தான் இப்போ இன்னையோட இதுங்கிறாங்க. மற்ற தேர் கடையில் இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த சந்தை வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா இந்த குதிரை சந்தை வந்து அந்தியூர் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே கால்நடை சந்தையும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஆடு மாடு கோழி நாய் முதலை வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடு குதிரை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இதையே பார்க்குறக்கே அவங்க திரும்ப திரும்ப வரோன்னு சொல்லுவாங்க. மாதிரி இப்போ நம்ம வந்து நம்ம சந்தைக்குள்ளே என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறேன். முரா அப்படிங்கிற ஒரு எருமை வகை. இது வந்து
இது ஒரு டெய்ரி ஃபார்ம். அவங்க வந்து ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா காங்கயம், ஆந்திரா வகை, ஓங்கோலிலாம், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் இன நாட்டு மாடுகள். எருமையில் வந்து முரா இன எருமைகள், சிந்து மாடும் நிறைய விற்பனைக்கு வந்திருக்குதாம்மா. குதிரை ஓட்டி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து தனியாக இது மாதிரி போட்டிருக்காங்க. பையன் பாருங்க அப்படியே குதிரை ஓடி பார்க்குறேன். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா இதான் பண்ணிங்க சின்ன பையனால அவன் அவனையும் தள்ளி விட்டுருச்சு பாருங்க. டபாஸ் பண்ணுது அப்படியே தள்ளி விட்டுருச்சு. இது மாதிரி ரேக்கலா வண்டி மறுபடியும் விடுவனான்ட்டு பையன் மேலே ஏறுறான் பாருங்க. ஓட்டி பார்க்குறாங்க, பழகிறாங்க, ஓட்டி பார்க்குறாங்க. ஓட்டி பார்க்குறேன் எப்படி ஏறிட்டா. கீழே தள்ளி விட்டு மறுபடியும் மீசல் பண்ணி விட்டு அது மறுபடியும் ஏறிட்டா கையை. இருக்கு அப்பவுமே பையனை விடுவேனான்னு ஓட்டிட்டா. சூப்பர். யார் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அவன் ஸ்டால் போட்டுக்கிறீங்க வந்து இது எல்லாம் இங்கதான் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பொருசன் கூட்டிட்டு போயிட்டு வருஷம் இருக்க ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க.
கட்டாயம் நீங்களும் ஒரு முறை போய் ட்ரை பண்ணி போய் பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக போயிட்டு இருக்கிறோம். இது பாருங்க, இது வந்து குட்டிங்க முன்னால் பார்க்குறது. மேலே அந்த சைடு இருக்கிறது பெருசு. ஜம்மன் நிற்கிது. பாருங்க, கருப்பாக இருக்கிறதுக்கு அந்த குதிரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். குட்டின்னு இது பார்க்கறதுக்கு கருப்புசாமி குதிரை மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நம்ம கருப்பராய சாமியெல்லாம் இந்த மாதிரி கருப்பு குதிரையில தான் வரும்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அந்த அந்த ஞாபகம் தான் நம்மளுக்கு வருது. இது பாருங்க, இந்த டெல்லி எருமைங்கிறாங்க அந்த ரகம் பாருங்க. ஒட்டுக்க மாதிரி 2 நாளாக மழை வேஞ்சு அது உள்ள கட்டி வச்சுக்கோங்க. வத நிற்கிறதில்ல. ஆக்சுவலாக எருமை இங்கே இப்போ இந்த அந்தியூர் சந்தையில தான் பார்க்க முடியுது. எருமையே அழிஞ்சிட்டு வர்ற சமயத்தில் இந்த அந்தியூர் சந்தையில தான் எருமையவே பார்க்க முடியுது. ருத்ரா ஃபார்ம்ஸ், நீலாம்பூர், கோயம்புத்தூர், அவங்க தான் இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, தேவைப்படுறீங்க போட்டு. இது வந்து ருத்ரா ஃபார்ம்ஸ், அவங்க வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. அது வந்து கிரு இந்த மாதிரி ஐட்டங்கள், கிரு ஜாகி வேறு இதெல்லாம் விட்டு கட்டி வச்சுருக்காங்க. எருமைக்கு தனியாக போட்டிருந்தாங்க. இது வந்து மாட்டை.
இருது அதிகமாக இருக்குது. இந்த வகை மாடு வந்து பால் நிறைய கிடைக்கக்கூடியது. அடுத்து அடுத்த லைன் ஆனால் இது பார்க்குறப்பதையும் பல்வேறு மாவட்டம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ராஜஸ்தான், குஜராத் அப்படின்னு நிறைய வெளி மாநிலத்துலேருந்து வர்றாங்க இதை பார்க்குறக்கு. சொல்லப்போனால் இந்தியாவிலேருந்து எல்லா பக்கமே இருந்து எல்லா ஸ்டேட்லேருந்துமே இதை பார்க்குறக்கு வர்றாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. குறிப்பிட்டு சொல்கிறதுனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தைன்னா இதுதான். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருவாங்களா? கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே தான் வரும். ஒரு வாரம் நடக்கிறதுனால இப்போ வந்து இந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. நேற்று முந்தானத்தில் வந்திருந்தோம்னா நம்மளுக்கு நிற்கிறதுக்கு இடம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பூரா மாடு போன வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா மாடுகள் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டிக்கிறாங்க. அவங்க வித்திருச்செல்லாம் விற்று கொண்டு போயிட்டேன். பாருங்க, இந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி இந்த உருளையே வச்சுக்கிறேன். அந்த பாகு காய்ச்சறது அந்த உருளையை வச்சுக்கிறேன்.
நம்ம கிளம்பலாங்க. கூட்டம் அதிகமாக வேறுங்க, திரும்பி எடுத்து போகிறேங்க, என்னாலேயே நடக்க முடியல, அந்த அளவுக்கு சரியான கூட்டமாக இருக்குது. வரவும் கொஞ்சம் காலையில் ஏறினீங்க வந்துட்டோம்னா பாருங்க கூட்டம் பாருங்க, நான் இதில் காட்டுறேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. சரிங்க, அப்படி கிளம்புங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள்.